Next topic is the physical properties of aldehyde and ketone. So first one is the physical property. So formaldehyde is a gas at room temperature and an acetaldehyde is a volatile liquid. So all other aldehyde and the ketone up to C11 are colorless liquids. So next one is the boiling point. So boiling point of aldehyde and ketone having relatively high boiling point as compared to the so hydrocarbon கூடயும் ether கூடயும் compare பண்ணும்போது ஸோ ஆல்டிஹைடுக்கு கீட்டோனுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து ஸோ ஹையரா இருக்கு. ஸோ என்ன ரீசன் வந்து சொல்றாங்கன்னா டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். ஸோ டைபோல் டைபோல் இன்டராக்ஷன்னா இப்போ கார்பனைல் குரூப் எப்படி இருக்குன்னா ஸோ அங்கே வந்து போலரைசேஷன் நடக்கும். கார்பன் என்ன பண்ணும் அதோட ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் தி கார்பன். ஸோ அப்போ ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது ஸோ அதோட அது கார்பன் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் இது வந்து டெல் நெகட்டிவ்னும் கார்பன் வந்து டெல் பாசிட்டிவ்னும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு கார்பனைல் காம்பவுண்ட்ல ஸோ இந்த மாதிரி நிறைய கார்பனைல் காம்பவுண்ட்ல நடக்கும்போது ஸோ இப்போ இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நெகட்டிவ்க்கும் இந்த பாசிட்டிவ்க்கும் அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ அப்போ ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் இந்த மாதிரி டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதனால இதுக்கு பாய்லிங் பாயிண்ட் வந்து ஹையரா இருக்கு ஹைட்ரோகார்பனை விட. ஸோ இந்த மாதிரி ஈத்தர்ல வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து ஆகிறது இல்லை. ஸோ அப்போ ஹைட்ரோகார்பன் அண்ட் ஈத்தரை விட ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனுக்கு பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து ஸோ பாய்லிங் பாயிண்ட் வந்து ஆல்டிஹைடுக்கு பார்க்கும்போது அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம ஈத்தர் கூடயும் அல்கேன் கூடயும் கம்பேர் பண்ணும்போது ஆல்டிஹைடுக்கு அதிகமாக இருக்கு. இதே நம்ம வந்து ஆல்கஹால் கூடயும் ஸோ ஆல்கஹால் அண்ட் ஆசிட் வந்து பார்க்கும்போது ஸோ அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது ஸோ ஆல்டிஹைடை விட அதிகமாக இருக்கு. ஸோ என்ன ரீசன் வந்து சொல்றாங்கன்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் த இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷனை விட ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து அதை விட ஸ்ட்ராங்கான பாண்ட். ஸோ அதனால இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ஸோ ஆல்கஹாலுக்கும் ஆசிடுக்கும் பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு தேன் தி ஆல்டிஹைடு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சாலிபிலிட்டி. ஸோ லோயர் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் எல்லாம் வந்து என்ன ஆகுது வாட்டர்ல வந்து ஈஸியா மிசிபிள் ஆகுது வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுது. ஸோ டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் தி ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைபோல் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பனில் குரூப்ல ஸோ ஆக்சிஜன் கார்பன் இருக்கும்போது என்ன பண்ணும் ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் தி கார்பன். ஸோ அப்போ வந்து ஆக்சிஜன் வந்து ஸோ கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து டெல் நெகட்டிவாகவும் கார்பன் வந்து டெல் பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போலரைசேஷன் நடக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் டைபோல் மூமெண்ட். So next on the chemical properties of aldehyde and ketone. So nucleophilic addition reactions. ஸோ ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து சிஎன் வந்து கார்பனில் குரூப்ல இருக்க கார்பன் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இங்க வந்து என்ன இருக்குது கீட்டோனிக் குரூப் வந்து இருக்குது. ஸோ 2 அல்கைல் குரூப் சென்டர்ல வந்து சி டபுள் போன் ஓ இருக்குது. அப்ப இது வந்து கீட்டோனிக் குரூப். இது வந்து sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து என்ன பண்ணும் அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கார்பன் கிட்ட கொடுத்துட்டு ஸோ ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஸோ இந்த கீட்டோன் வந்து பிளேன்ல இருக்கும். இது வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். இது வந்து ட்ரிகோனல் பிளேனார் இதோட ஷேப். ஸோ ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ கார்பன் கிட்ட கொடுத்துருது. ஸோ அப்போ கார்பனுக்கும் நியூக்ளியோஃபைலுக்கு இடையில இப்போ வந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வந்து இதோட ஷேப் வந்து நம்ம பார்த்தோம்னா டெட்ரஹெட்ரல் ஷேப்ல வந்து இருக்குது. ஸோ இது டெட்ரஹெட்ரல் ஷேப் ஃபார்ம் பண்ணோன்னே ஸோ நியூக்ளியோஃபைல் இந்த கார்பன் அட்டாக் பண்ணோன்னே என்ன பண்ணுது ஸோ இந்த கார்பன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துருது. ஸோ அப்போ ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. ஸோ இப்போ sp2 இருந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனா மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது இது வந்து இன்டர்மீடியட் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்டேபிளா இருக்காது. ஸோ இமீடியட்டா வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் புரோட்டனேட்டட் பை த வாட்டரை வந்து இது கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அதுல இருந்து ஒரு H+ அயான இந்த H+ அயான வந்து O- வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு OH மாறிடுது. ஸோ இதே வந்து நம்ம ஆல்டிஹைட்ல வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் மோர் பாசிபிள் தேன் தி கீட்டோன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஆல்டிஹைட்னு பார்த்தோம்னா ஸோ ஆல்டிஹைட் வந்து எப்படி இருக்கும் சி டபுள் பாண்ட் வித் ஓ. ஸோ இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்.
ஸோ இந்த சைடு ஏதாவது ஒரு அல்கைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதே வந்து நம்ம கீட்டோன்ல வந்து பார்த்தோம்னா 2 சைடுமே ஒரு அல்கைல் இல்லன்னா ஒரு அரைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஆறுங்கிறது இங்க வந்து அல்கைல் குரூப். ஸோ இங்க வந்து அல்கைலா வேணாலும் இருக்கலாம், இல்ல அரைல் குரூப்பா வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து கீட்டோனிக் குரூப், இது வந்து ஆல்டிஹைடு குரூப் இது. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு சைடு ஹைட்ரஜன், ஸோ ஒரு சைடு வந்து அல்கைல் இல்லன்னா அரைல் இருக்கும். ஸோ ஆனா கீட்டோன்ல வந்து பார்த்தோம்னா 2 சைடுமே அல்கைல் குரூப் இல்லன்னா அரைல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 2மே வந்து பெரிய பெரிய காம்பவுண்ட், பல்கியர் காம்பவுண்டா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது, ஸோ ஒரு இங்க வந்து ஆல்டிஹைட்ல வந்து ஈஸியா நடக்கும். ஸோ தேன் தி ketone. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் அடிஷன் ஆஃப் த HCN. ஸோ ஒரு சிஎன்ற ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து இங்க ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க 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 வந்து கார்பன்ல வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அப்ப கார்பன் வந்து அதோட எலக்ட்ரான்ஸ ஆக்ஸிஜன் கிட்ட குடுத்துருது. ஸோ ட்ரிகோனல் பிளேனரா இருந்த ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்புக்கு போகுது. ஸோ அப்ப சிஎன் வந்து இங்க அட்டாச் ஆயிடுச்சு. ஆக்ஸிஜன் கெட்டிங் த எலக்ட்ரான். ஸோ இட் சேஞ்ச்ட் இன்டு த O மைனஸ். ஸோ இது வந்து இன்டர்மீடியட் காம்பவுண்ட். ஸோ புரோட்டனேஷன் ஒரு வாட்டர் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இதுல இருக்க H+ அயான் வந்து இங்க ஆக்ஸிஜனோட கம்பைன் ஆகி இட் சேஞ்சஸ் இன்டு த OH. ஸோ இப்ப இதோட காம்பவுண்டோட நேம் வந்து 2 ஹைட்ராக்சி. இதோட செகண்ட் பொசிஷன்ல வந்து ஹைட்ராக்சி குரூப் இருக்கறனால 2 ஹைட்ராக்சி. ஸோ 3 கார்பன் இருக்கறனால புரோபைன். ஸோ சிஎன் குரூப் இருக்கறனால, ஸோ சயனைட் குரூப் இருக்கறனால அது எப்படி சொல்றோம், நைட்ரில்னு முடிக்கிறோம். ஸோ இது இது வந்து இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம், சைனோஹைட்ரின். ஸோ இந்த சைனோஹைட்ரினை கன்வெர்ட்டட் இன்டு ஒரு ஹைட்ராக்சி ஆசிடா மாத்தணும்னா நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த சிஎன் குரூப் வந்து என்ன ஆகுது, COOH குரூப்பா மாறுது. ஸோ அப்போ ஒரு ஹைட்ராக்சி ஆசிடா மாறுது. ஹைட்ராக்சி ஆசிட்னா OH குரூப்பும் இருக்கும், COOH குரூப்பும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ ஹைட்ராக்சி ஆசிட்னா எப்போ மாறும்னா ஒரு ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஸோ இந்த சிஎன் வந்து COOH கன்வெர்ட் ஆகுது. ஸோ அண்ட் தென் இந்த சைனோஹைட்ரினை நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது ஹைட்ராக்சி அமீனா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் சோடியம் பைசல்ஃபேட். ஸோ அசிட்டோன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட பைசல்ஃபேட் HSO3. ஸோ அந்த காம்பவுண்ட் இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த O மைனஸ் வந்து என்ன ஆகுது, இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணுது. ஸோ அப்ப இந்த கார்பன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துருது. ஸோ அப்ப அந்த கார்பன் கிட்ட OSO2H வருது. ஸோ அப்ப அந்த ஆக்சிஜன் கிட்ட மைனஸ் வருது. ஸோ வந்து இது வந்து இன்டர்மீடியட் ப்ராடக்ட். ஸோ அண்ட் தென் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, ஸோ இங்க வந்து SO2 இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஸோ புரோட்டனேஷன் நடக்கும்போது இங்க வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். ஸோ இட் சேஞ்சஸ் இன்டு தி OH. ஸோ இந்த காம்பவுண்ட் அடிஷன் பைசல்ஃபேட் அடிஷன் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் இந்த இந்த அசிட்டோன்ல நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட்ல சம்டைம்ஸ் இம்பியூரிட்டியா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், ஸோ இது இந்த காம்பவுண்ட வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணோம்னா, ஸோ இந்த 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 காம்பவுண்ட் வந்து பியூரிஃபைடு ஃபார்ம்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் தென் இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கும்போது திரும்ப ரீஜெனரேட் பண்ணா இது கூட மினரல் ஆசிட் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா திரும்ப அதோட ஒரிஜினல் ப்ராடக்ட்டே வந்து நமக்கு கிடைச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ நம்ம என்ன பண்றோம், எத்தனால் வந்து அசிட்டால்டிஹைட வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுல வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் மெத்தனால் வந்து ஆட் பண்றோம். ஸோ அதோட மெக்கானிசம் வி ஆர் கெட்டிங் தி 1,1-டைமீத்தாக்சி-ஈத்தேன். ஸோ எத்தனால் எடுத்துக்கிறோம். அது கூட 2 மோல்ஸ் ஆஃப் மெத்தனால் வந்து ஆட் பண்றோம். ஸோ அண்ட் தென் வி ஆர் கெட்டிங் த 1,1-டைமீத்தாக்சி-ஈத்தேன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தட் இஸ் அ மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம் இஸ் கிவன் ஹியர். ஸோ வந்து அசிட்டால்டிஹைட் 1 மோல் ஆஃப் அசிட்டால்டிஹைட் என்ன பண்ணுது, HCl கூட ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஆக்ஸிஜன் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்ப ஹைட்ரஜன் கொடுத்துருது. ஸோ அப்ப அந்த ஆக்ஸிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆக்ஸிஜன் கெட்டிங் த பாசிட்டிவ் சார்ஜ் ஹியர். ஸோ இந்த Cl வந்து வெளில போயிடுது. ஸோ அண்ட் தென் இன்னொரு மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைட் வந்து என்ன பண்ணுது, சாரி நாட் அசிட்டால்டிஹைட் ஹியர் மெத்தனால். ஸோ மெத்தனால் வந்து என்ன பண்ணுது, ஸோ இந்த கார்பன் கிட்ட இந்த கார்பன் வந்து என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரான்ஸை இப்போ ஆக்ஸிஜன் கிட்ட கொடுக்குது. ஸோ ஆக்ஸிஜன் கிட்ட கொடுக்கும்போது இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுமா. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, இந்த ஆக்ஸிஜன் வந்து ஆட் ஆகுது.
இந்த கார்பன்ல வந்து ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுது. ஒரு மெத்தனால்ல இருக்கிற அந்த ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பன் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அப்ப இங்க OH இந்த கார்பன் CH3H இருக்குது. ஸோ இங்க இந்த கார்பன்ல வந்து இந்த CH3OH வந்து அட்டாக் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த இந்த OHல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹைட்ரஜன் இதோட எலக்ட்ரான்ஸ இந்த ஆக்ஸிஜன் கிட்ட குடுத்துட்டு H+ வெளில போயிடுது. ஸோ அப்ப இங்க இருக்கிற வாட்டரோட சேர்ந்து H3O+ வெளில போயிடுது. ஸோ we are getting இந்த OH அப்படியே இருக்கும். இங்க CH3 இருக்குது. இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும். இந்த ஆக்ஸிஜன் வந்து OCH3 அப்படியே இருக்குது. இந்த ஒரு ஹைட்ரஜன் மட்டும் வெளில போயிடுது. ஸோ அண்ட் தென் HCl வந்து அகைன் இங்க நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ இங்க வந்து அந்த ஹைட்ரஜன் போய் ஸோ இந்த இடத்த அட்டாக் பண்ணி இந்த ஆக்ஸிஜனோட கம்பைன் ஆயிடுது. ஸோ அந்த HCl இருக்க Cl மட்டும் தனியா எலிமினேட் ஆயிடுது. ஓகே. ஸோ அப்ப நெக்ஸ்ட் இந்த OH3ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அதோட எலக்ட்ரான்ஸ இந்த கார்பனுக்கு வந்து குடுக்குது. ஸோ கார்பனுக்கு வந்து குடுத்தோனே இந்த கார்பன் ஆல்ரெடி பாண்ட்ல ஸோ அப்ப இங்க குடுத்தோனே எத்தனை பாண்ட் வருங்க? 1, 2, 3, 4 இந்த ஆக்ஸிஜனும் குடுத்துச்சுன்னா 5 ஆயிடுமா? ஸோ கார்பனோட வேலன்சி 4 தான். ஸோ அப்ப என்ன பண்ணும்? இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ ஆக்ஸிஜன் கிட்ட குடுத்துருது. ஸோ அப்ப we are getting O. ஸோ அங்க இந்த OCH3 இப்படி மேல போட்டிருக்கோம் நம்ம. C டபுள் பாண்ட் வித் O. ஸோ இந்த இடம் என்ன எலக்ட்ரான்ஸ் கொடுத்ததுனால இங்க டபுள் பாண்ட் வித் O. இங்க CH3 இங்க ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஸோ இந்த கீழே இருந்த OH3 தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ இங்க இருக்கிற OH வந்து வாட்டரா வெளில போய் எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் இந்த காம்பவுண்ட்ல வந்து என்ன பண்ணுது? இன்னொரு மாலிகுல் ஆஃப் மெத்தனால் வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்ப இந்த ஆக்சிஜன் இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டு ஒரு பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ O CH3 டபுள் பாண்ட் வித் CH3. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த காம்பவுண்ட் OCH3H வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? ஒரு வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸோ அதுல இருக்க இங்க இருக்கிற ஹைட்ரஜன் அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துட்டு H+ மாறிடுது. ஸோ அந்த H+ வந்து H2O ஓட சேர்ந்து புரோட்டோனியம் அயனா H3O+ அயனா சேர்ந்து வெளில போயிடுது. ஸோ OCH3 2 CH3 OCH3 H மட்டும் we are getting here. The compound name is 1,1-dimethoxyethane. So next வந்து addition of ammonia and its derivative. நம்ம ketone or ஆல்டிஹைட் கூட என்ன பண்றோம்? ஸோ நம்ம வந்து அமோனியா டெரிவேட்டிவ் வந்து ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க இருக்க இந்த அமோனியால இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது? இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ இந்த கார்பன் ஆல்ரெடி எத்தனை வேலன்சில இருக்குது? 1, 2, 3, 4. இப்போ நைட்ரஜனும் ஆட் ஆனா 5 ஆயிடும். ஸோ அப்ப அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துருது. ஸோ அப்ப இந்த நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? இந்த ஹைட்ரஜன் வந்து அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க கொடுத்துருது. ஸோ இந்த நைட்ரஜனுக்கு வந்து கொடுத்துருது. ஸோ இங்க கொடுத்தோடனே இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து என்னாச்சு? அதோட எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டு வெளில H+ வெளில போயிடுது. ஸோ அந்த H+ போய் இங்க ஓட சேர்ந்து OH வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நைட்ரஜன் வந்து என்ன பண்ணுச்சு? ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து அதோட பாண்டிங் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ அப்போ வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? C டபுள் பாண்ட் வித் N கிடைக்கும். ஸோ இங்க இருக்கிற இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற இன்னொரு ஹைட்ரஜன் ஸோ இந்த OH ஓட சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ அப்ப இங்க கீழே வந்து என்ன இருக்குது? Ng. ஸோ அதை மட்டும் மேல போட்டிருக்கும். இந்த C டபுள் பாண்ட் வித் N கிடைக்கும். அண்ட் தென் 2 R வந்து இருக்குது. சப்போஸ் இங்க ஜிங்கிறது வந்து ஸோ OH குரூப்பா இருந்துச்சுன்னா ஸோ அதை நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா ஹைட்ராக்சில் அமீன். ஸோ அதோட நேம் வந்து ஆக்சிம்னு சொல்றோம். ஸோ இந்த ஜிங்கிற ப்ராடக்ட் வந்து NH2 குரூப்பா இருந்துச்சுன்னா ஸோ அதோட நேம் வந்து ஹைட்ரசின். ஸோ இந்த இடத்துல ஜிங்கிற காம்பவுண்ட் NHC6H5 இருந்துச்சுன்னா ஸோ அதோட பேர் வந்து ஃபினைல் ஹைட்ரசின். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஸோ இந்த ஜிங்கிற காம்பவுண்ட் வந்து NHC டபுள் பாண்ட் O NH2 இருந்துச்சுன்னா ஸோ அதோட நேம் வந்து நம்ம என்ன சொல்றோம்? செமி கார்பசைடு. ஸோ அண்ட் தென் அந்த காம்பவுண்ட் வந்து ஜி காம்பவுண்ட் வந்து ஸோ இந்த 2,4-டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜனா இருந்துச்சுன்னா ஸோ அது சைனைட் கூட சேர்ந்து என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்? 2,4-டைநைட்ரோஃபினைல் அசோனா ஃபார்ம் பண்ணுது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் த ஹைட்ராக்சில் அமீன். ஸோ அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து ஹைட்ராக்சில் அமீன் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த அசிட்டால்டிஹைடில் இருக்கிற ஆக்சிஜன் அண்ட் தென் ஹைட்ராக்சில் அமீனில் இருக்கிற ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறத சேர்த்து எழுதிடுறோம். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் வித் NOH. ஸோ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து அசிட்டால் டாக்சிம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் த ஹைட்ரஜன். ஸோ அசிட்டோன் எடுத்துக்கிறோம், அது கூட ஹைட்ரஜன் வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ அசிட்டோன்ல இருக்கிற ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ல இருக்கிற ஹைட்ரஜன் ரெண்டும் கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஜாயின் ஆகும். ஸோ CH3 CH3 டபுள் பாண்ட் வித் so nitrogen NH2. So we are getting the acetone hydrazone. So next reaction with the phenyl hydrazine. So aldehyde and ketone வந்து எடுத்துக்கிறோம், react with the phenyl hydrazine. So அப்ப phenyl hydrazine இருக்கிற hydrogen, so and then oxygen acetone இருக்க oxygen ரெண்டும் combine ஆகி water molecule வெளில eliminate ஆயிடுது. So remaining இருக்கிற CH3 CH3 double bond with nitrogen, so NHC6H5. so acetone phenyl hydrazone வந்து form ஆகுது. So next வந்து reaction with ammonia. So இதுல வந்து aliphatic aldehyde வந்து எடுத்துக்கிறோம். Aliphatic aldehyde react with an ethereal solution of the ammonia. So இது கூட combine பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் நேம் வந்து aldamines. So acetaldehyde அது இப்படி எழுதிருக்கும். So அம்மோனியால இருக்கிற நைட்ரஜன் வந்து இப்படி இருக்கு. So இப்ப அமோனியால இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆயிடுது. ஸோ CH3 CHOH கிடைக்குது அண்ட் தென் NH2. ஸோ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து அசிட்டால்டிஹைட் அமோனியா. ஸோ இதுல இருந்து வந்து என்ன ஆகுது, வாட்டர் மாலிகுலர் வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ இங்க இருக்கிற OH, so and then இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், ஸோ ரெண்டும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா எலிமினேட் ஆயிடுது. ஸோ we are getting the, ஸோ வெளில போகும்போது என்ன ஆகும், இதோட பாண்ட் வந்து இங்க கொடுத்துரும். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் வித் NH. ஸோ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து aldamine. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மால்டிஹைட் வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணா, ஸோ we are getting the hexamethyl tetramine வந்து கிடைக்குது. ஸோ அதோட அந்த காம்பவுண்டோட நேம், காமன் நேம் வந்து யூரோட்ரோபின். ஸோ நம்ம 6 மாலிகுல் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிறோம், அதை வந்து 4 மாலிகுல் ஆஃப் அமோனியா கூட ட்ரீட் பண்றோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, இங்க CH2 இருக்கு இல்லையா, இது இந்த 6 டைம்ஸ் வந்து இங்க போட்டிருக்கோம். ஸோ N இங்க 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க இருக்கிற 6 CH2, so and then 4N. ஸோ அந்த காம்பவுண்ட் பேர் தான் என்ன சொல்றோம், இங்க எத்தனை CH3ன்றது நம்ம மெத்தில்னு சொல்லுவோமா, அப்ப CH2ங்கிறது மெத்திலின் குரூப். ஸோ மெத்திலின் குரூப் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்ப இதோட நேம் வந்து ஹெக்ஸாமெத்திலின். ஸோ அமீன் குரூப் வந்து எத்தனை இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது பேர் டெட்ரமின். ஸோ அப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரமின். ஸோ this one is the structure of the urotropin. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட யூசஸ். ஸோ யூரோட்ரோபின் வந்து நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் அந்த யூரோட்ரோபினை நம்ம நைட்ரேஷன் பண்ணோம்னா, ஸோ நமக்கு வந்து கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஸோ RDX-ஆ யூஸ் ஆகுது. ஸோ RDX இஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்ட். ஸோ அண்ட் தென் அசிட்டோனை வந்து என்ன பண்றோம், அமோனியா கூட ட்ரீட் பண்றோம். the 2 molecules of the acetone react with the ammonia. ஸோ அப்ப இந்த அசிட்டோன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், ஸோ இந்த அசிட்டோன்ல இருக்கிற ஆக்சிஜன், ஸோ அமோனியால இருக்கிற ஹைட்ரஜன், ஸோ மூணும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ we are getting ரிமைனர் இருக்கிறத அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுறோம் நம்ம. CH3 CH3 இந்த NH2 இங்க வந்து பாண்ட் ஆகுது. ஸோ அண்ட் தென் இந்த கார்பனோட ஸோ இன்னொரு CH2 C டபுள் பாண்ட் வித் O CH3 கம்பைன் ஆகுது. ஸோ the compound name is diacetone amine. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், பென்சால்டிஹைடு கூட ஸோ அமோனியா வந்து ட்ரீட் பண்றோம். ஸோ the 3 molecules of பென்சால்டிஹைடு இருக்குது. ஸோ அப்ப so 3 molecules of benzaldehyde reacting with the 2 molecules of the ammonia. So அப்ப இங்க என்ன நடக்குது, இந்த அமோனியால இருக்கிற 2 ஹைட்ரஜன், so இந்த பென்சால்டிஹைட்ல இருக்கிற 2 ஆக்சிஜன் கம்பைன் ஆகி 2 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளில எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் தென் இந்த அமோனியால இருக்கிற இன்னொரு 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 ஹைட்ரஜன் இன்னொரு பென்சால்டிஹைட்ல இருக்கிற ஆக்சிஜன் சேர்ந்து இன்னொரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலா 3 வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் திஸ் காம்பவுண்ட். ஸோ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே கம்பைன் பண்ணி நம்ம எழுதுறோம். C6H5 C இங்க ஒரு H இருக்குது. ஸோ CH, ஸோ டபுள் பாண்ட், இந்த டபுள் பாண்ட் வித் நைட்ரஜன், ஸோ C6H5, ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் CH அப்படியே இருக்குது, டபுள் பாண்ட் வித் இந்த நைட்ரஜன்,
ஸோ நான் இது வந்து எதோட கம்பைன் ஆகுது, இந்த கார்பன் குரூப்போட சி மேல வந்து C6H5 இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஸோ த காம்பவுண்ட் நேம் இஸ் ஹைட்ரோபென்சாமைட்.